எல்லோருக்கும் தீரன் ஐஎஸ் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். தீரன் ஐஎஸ் அகாடமி is located at Lolly Road, Coimbatore, near to our TNU campus. We are offering multiple courses like TNPSC, AO, HO, ADH, AAO, AHO, and different Group 1 programs like Group 1, Group 2, Group 3, Group 4, PAO, and IBBS Specialist Officer for Agriculture. Guys, இன்னைக்கு நாம இங்க ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, today we are going to see orientation class for நம்ம future upcoming assistant agriculture officer notification சம்பந்தமா ஒரு சின்ன orientation classes வந்து நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். இந்த class going to Dr. Arvindan. இந்த ஸ்லைட்ல வந்து I have just mentioned my experience in terms of competitive examination in both related to agriculture as well as general studies. என்னோட பிஜிக்காக நான் வந்து ஜேஆர்எஃப் எக்ஸாம் கிளியர் பண்ணேன், ப்ளஸ் ஈவன் இன்க்ளூடிங் ஜேஎன்யூ ஃபெலோஷிப்ஸ், ஐஆர்ஐயில் என்னோட பிஹெச்டி, ப்ளஸ் ஐசிஆர் எஸ்ஆர்எஃப் ஃபர்ஸ்ட் ரேங்க், ஏஆர்எஸ் நெட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இன் நேஷனல் சீட் கார்பரேஷன் 2012 ஜாயின் பண்ணேன். பட் ஆனால் ஜாயின் பண்ணல நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம். அண்ட் ஐ ஹவ் கிளியர்ட் ஏஆர்எஸ் அட் 3rd rank in plant pathology at 2012. In UPSC வந்து I have cleared mains 4 times and appeared in 1 time interview. And same with IFS, 1 time mains and 1 time interview. TNPSC 2 times I have appeared for group 1 mains. In the slide mention பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, I just want to show how our team is well versed with our competitive examination. அப்படிங்கிறதுக்காக தான் just in the slide. So let's move to next slide. நம்மளோட அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கிளாஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஓரியன்டேஷன் ஃபார் அப்கமிங் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2021. இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து நான் வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் we are going to see some introduction about our upcoming AAO exam 2021 and the role of Dheeran IAS Academy in your preparation regarding AAO exam 2021. அது வந்து நம்ம 2வது பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் உங்களுக்கே தெரியும், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் த ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்தோம்னா 20,600 to 65,500. அட் ப்ரெசன்ட் அட் த ஹேண்ட் வந்து நீங்கள் அரௌண்ட் 23,000 நீங்கள் கையில் வாங்குவீங்க. ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி பிளானர் 2021 படி ஏஏஓ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ஜனவரி மந்த் வந்திருக்க வேண்டியது. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் டிஎன்பிஎஸ்சி இன்னும் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. So we are expecting this notification maybe in February. Maybe the reason may be the upcoming elections வந்து இதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா எலெக்ஷனோட டேட்டை வச்சு நம்ம எக்ஸாம்ஸோட டேட் வந்து அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மேபி நம்ம எக்ஸாம் வந்து February 21 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்மளோட அசம்ஷன் தான். எனி டைம் இட் மே கம். ஈவன் நம்ம பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு கூட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீப் சிம்பிள் லைக் வி ஆர் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன் இன் February 2021 அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே ஏஓ என்னோட இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது மாதிரியே மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து டிஎன்பிஎஸ்சி நம்மளுக்கு 2.5 months தான் கொடுக்குறாங்க. இந்த எலெக்ஷன் இருக்கிறதுனால வி cannot predict properly, so we may get exam in May. அது வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஏப்ரல் எண்ட் டு மே வீக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் நம்ம இப்போ பார்த்தோம்னா we will get around 100 to 120 days வந்து நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரம் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்து பக்காவாக நோட் பண்ணிக்க கைஸ். ஏன்னா இந்த டேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டிட்டர்மைனிங் யுவர் எக்ஸாம் as well as your result. ஸோ என்னோட இயர்லியர் இன்ட்ரோடக்ஷன் டு ஏஓ எக்ஸாமில் பார்த்தோம்னா ஓரியன்டேஷன் கிளாஸில் லாட் ஆஃப் என்கொயரி கேம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ். அதனால் நான் வந்து இந்த ஸ்லைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து லாஸ்ட் டைம் ஏஓ நோட்டிஃபிகேஷன் வந்தபோது அவங்க டிஎன்பிஎஸ்சி கொடுத்த குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த மினிமம் ஏஜ் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் பார்த்தோம்னா 18 years. மோஸ்ட் ப்ராபப்லி அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து 18 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூ ஷுட் பி அ டிப்ளமோ ஹோல்டர் இன் அக்ரிகல்ச்சர். அது வந்து 2வது முக்கியமான குவாலிஃபிகேஷன்ஸ். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா there is no maximum age limit for reservation category people. ஓகேங்களா? ஒன்லி ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்தீங்கன்னா 30 years.
and they should not complete that years ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So kindly note this point. ஸோ நம்ம அப்கமிங் ஏஓ எக்ஸாம் 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா 2 பேப்பர்ஸ். ஒன்று வந்து பேப்பர் 1 200 கொஸ்டின்ஸ் இருக்க போது. இது பேப்பர் 1 வந்து அக்ரிகல்ச்சர் 200 கொஸ்டின்ஸ். நல்லா பார்த்துக்குங்க, இந்த கொஸ்டின் வில் பி இன் யுவர் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க். ஸோ 200 into 1.5 டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 300 மார்க்ஸ். பேப்பர் 2 பார்த்துட்டோம்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இந்த பார்ட்டில் பார்த்துங்க, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க 75 கொஸ்டின்ஸ் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க போகுது. ஸோ 75 கொஸ்டின்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட்லையும் 25 கொஸ்டின்ஸ் ஆஃப் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போகுது. ஸோ அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து 200 மார்க் வருது. நம்ம ஏஓ எக்ஸாமுக்கு there is no interview. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். நீங்கள் என்ன எக்ஸாமில் எடுக்கிறீங்களோ, ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ, இட் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் ஃபியூச்சர் இன் த டெர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஸோ நம்ம வந்து மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி நம்ம இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம், நம்ம டாப்பாக வந்துடலாம்னா முடியாது. அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ரிசல்ட்ஸை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ நம்மளோட டோட்டல் மேக்ஸிமம் மார்க் பார்த்தோம்னா 500 மார்க்ஸ். அதில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம ஸ்கோர் பண்ணணுமோ we have to score. ஸோ இதே மாதிரி ஐ எம் கெட்டிங் அனதர் query. நம்மளுக்கு வந்து பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஏஓ ஓரியன்டேஷன் கிளாஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஏஓ எக்ஸாம்ஸ்க்கு பிஎம்டிஎம் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் லாஸ்ட் ரிசர்வேஷன் இதில் பார்த்தோம்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஏஓவுக்கு 20% பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ தமிழ் மீடியத்தில் படித்தவங்க ப்ளஸ் தமிழ்லேயே டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க அந்த ப்ராப்பரான இந்த கைடன்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் 20% ரிசர்வேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். அது இல்லாமல் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவங்க மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆல்ரெடி 20% ஆஃப் சீட்ஸ் வந்து ரிசர்வேஷனுக்கு ஆல்ரெடி பிஎஸ்டிஎம்க்கு போயிருந்தனால ஈவன் இப்போ ஒரு 200 சீட்ஸ் வருதுன்னா யூ ஆர் கோயிங் டு காம்படிட் ஒன்லி ஃபார் 160 சீட்ஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களோட கேட்டகரியில் அவே ஃப்ரம் பிஎஸ்டிஎம் உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்திருக்கோ அதுக்கு தான் நம்ம காம்படிஷன் பண்ண போகிறோம். ஸோ த காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி வெரி சிவியர். அதனால இந்த பாயிண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க யூ வில் கெட் 20% ரிசர்வேஷன். இன்கேஸ் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ் மீடியமில் முடிச்சவங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கான ஆளுகள் நிறையா இல்லை அப்படின்னா இட் வில் மூவ் டு அவர் இங்கிலீஷ் மீடியம். ஆனால் வந்து அந்த கன்சர்ன் குரூப் கேட்டகரிக்கு தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு இந்த ஸ்லைட்ஸ். நான் ஆல்ரெடி என்னோட ஓரியன்டேஷன் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஃபார் ஏஓ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நீங்கள் புதுசாக என்னோட ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் சம் ஓவர்வியூ. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் என்னோட ப்ரிப்பரேஷனில் அல்லது மற்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க பண்ண தப்புகள் வச்சு தான் நான் இந்த வந்து ஸ்லைட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் காமனாக ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முன்னால் போகும்போது பண்ணுற மிகப்பெரிய தவறுகள். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னென்ன தவறுகள் காமனாக நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம பண்ணுவோம், அதை எப்படி வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு ஸ்லைட் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஈவன் ஆஃப்டர் மை ஓரியன்டேஷன் கிளாஸ் ஃபார் ஏஓ நிறைய என்கொயரிஸ் வருது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து. அவங்க கேட்குறது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் கொடுப்பீங்களா, மெட்டீரியல் மட்டும் அனுப்புவீங்களா, ஸோ ஐ வில் பர்ச்சேஸ் ஒன்லி மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி கோச்சிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேபி யுவர் மெட்டீரியல் வில் பி எனஃப். ஆனால் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எஸ்பெஷலி ஃபார் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் கொடுக்கல ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் மெட்டீரியல். ஏன்னா மெட்டீரியல் இஸ் நாட் டோட்டலி எனஃப். ஏன் வந்து மெட்டீரியல் மட்டும் எனஃப் கிடையாதுங்கிறதுக்கு நம்ம சிலபஸ் சம்மந்தமாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. உங்களோட அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட எக்ஸாமில் பேப்பர் 1ஓட வாஸ்ட்னஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதை ஒரு மெட்டீரியலுக்குள்ள உங்களால் படித்து முடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்லி மெட்டீரியல் வச்சு மட்டும் படிச்சுக்கலாம்னு நினச்சோம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் தட் எக்ஸ்ட்ரா எஜ். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கொடுக்க வேண்டிய அந்த எக்ஸ்ட்ரா புஷ் இருக்குது தெரியுமா, அது வந்து நம்ம மெட்டீரியல் வச்சு மட்டும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் படிக்கிற அதே மெட்டீரியல் உங்களை மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மெட்டீரியல் தான் மோஸ்ட்லி படிப்பாங்க. எப்படி நீங்கள் கிளாஸ் எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஒரே மெட்டீரியலை நீங்கள் படிச்சுட்டு எல்லாரும் எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து அந்த மெட்டீரியலோடவே நின்றுமே தவிர அதை தாண்டி யூ வில் நாட் கோ ஃபார் த ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் ஒன்லி மெட்டீரியல்ஸ் மட்டும் பிலீவ் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனில் இருக்காதீங்க. ஸோ மெட்டீரியல் ஷுட் பி அ பார்ட். நீங்கள் கண்டிப்பாக மெட்டீரியல் கிடைச்சா படிங்க, ஆனால் மெட்டீரியலோட மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அட்வைஸ். ரெண்டாவது பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா சிலபஸ் அனலைசிஸ் பண்ணுறதே கிடையாது. புவர் அனலைசிஸ் ஆஃப் சிலபஸ். எஸ்பெஷலி நம்ம அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பக்காவான சிலபஸ் அனலைசிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். எப்படி நம்ம தீரன் ஐஏஎஸ் அகாடமி வந்து இந்த சிலபஸ் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்குதுங்கிறது அப்கமிங் ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேஸ்ட் அப்பான் அவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். சார் வி ஆர் கோயிங் டு சி. நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, எந்த ஒரு கோச்சிங் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்களே ஒரு அனலைசிஸ் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் எங்களோட அனலைசிஸ் பாருங்கள். யூ வில் நோ வை அனலைசிஸ் ஆஃப் சிலபஸ் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அனலைசிஸ் ஆஃப் சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், பேலன்ஸ்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிலபஸ் வேணும். ஓகேங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுற மிகப்பெரிய தவறுல என்னன்னா தே மே பி குட் இன் சம் பார்ட். உங்களுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் பிடிச்சிருக்கலாம், அல்லது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி பிடிச்சிருக்கலாம், மேபி உங்களுக்கு ஈகாலஜி என்வரான்மெண்ட் பிடிக்காம இருக்கலாம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிளான்ட் ப்ரொடக்ஷன் பிடிக்காமல் இருக்கலாம், ப்ரீடிங் ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை ரொம்ப அதிக நேரம் டைம் கொடுத்து படிப்பாங்க, அல்லது பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பின்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கைஸ் இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒன்று இது. ஸோ வந்து பேலன்ஸ்டு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏன் வந்து பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியங்கிறது நம்மளோட அப்கமிங் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி ஒவ்வொரு சிலபஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ தூரம் டிஎன்பிசி வந்து பக்காவாக அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்து அந்த சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பின்னால் வரப்போகிற ஸ்லைட்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக, இட் சுட் கவர் ஆல் 20 யூனிட்ஸும் பக்காவாக பேலன்ஸ்டாக ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் புட் திஸ் பாயிண்ட். அடுத்த மிக முக்கியமானது பார்த்தோம்னா எல்லாருமே பண்ணுற மிகப்பெரிய தப்பு புவர் இன் டைம் மேனேஜ்மெண்ட். என்ன சார் புவர் இன் டைம் மேனேஜ்மெண்ட்னா நாட் ஒன்லி அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேருந்து நீங்கள் என்ன இருக்கணும், உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருந்திருந்தா பெஸ்ட், இல்லை இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அல்லது ஆல்ரெடி கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக இனிஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கைஸ் வி ஆர் நாட் ஹேவிங் மோர் தென் 4 months, 4 மாதம் கூட நம்மளுக்கு கிடையாது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் நம்ம கிட்டத்தட்ட 20 யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணணும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மிகப்பெரிய வாஸ்டான சிலபஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு. ஈவன் உங்கள் சிலபஸ் வந்து ஏஓ சிலபஸ் விட ரொம்ப ஒரு வைட் சிலபஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 செப்பரேட் கோர்சஸை உங்களோட சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபார்ம் மிஷினரி, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸையுமே என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்காக ஒரு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக அவங்களுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் யூ நீட் 1 year ஃபார் திஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். அதை வந்து ஃபியூச்சரில் நம்ம எப்படி வந்து கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், எவ்வளவு ஏரியாவுக்கு எவ்வளோ நேரம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ். திஸ் பாயிண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன். கைஸ் உங்களுக்கே தெரியாது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னன்ட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே என்னன்னா
they never know what is their strength and they never know what is their weakness. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணணுமா இருந்தாலும் சரி, இட் மே பி ஐஏஎஸ் ஆர் இட் மே பி டிஎன்பிஎஸ்சி ஆர் இட் மே பி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம். நீங்கள் எந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே நல்லா பக்காவாக அனலைசிஸ் பண்ணியிருக்கணும். எப்படி உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க. ஸோ தென் ஒன்லி எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ யூ ஹேவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஏரியா. எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கான ஏரியாவுக்கு அதிகமான எஃபர்ட் வந்து கொடுக்கணும். எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்களோ அந்த ஏரியாவை முன்ன நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணணும். ஸோ தட் அதனால் நீங்கள் ஃபைனலாக எக்ஸாமில் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் எவல்யூஷன் உங்களாலே பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். இஃப் யூ ஆர் டூயிங் யுவர் செல்ஃப் இட்ஸ் குட். அதர்வைஸ் தயக்கமே படாமல் ஒரு சீனியர்ஸ் அல்லது ஒரு கைடு வந்து நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணுங்கள். உங்களை நீங்களே எவல்யூட் பண்ணுங்கள். எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஏரியா ஆல்சோ. இந்த மீன் டைம் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்களோ யூ ஹேவ் டு கிவ் மோர் டைம் ஃபார் தட் பர்டிகுலர் ஏரியா. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இருந்தும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கும்போது பார்க்க போகிறோம். ஸோ அனதர் திங் இஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நம்ம டைரெக்டாக படிச்சுட்டு போனால் பண்ணிடலாம் அப்படி அனுப்பிங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கைஸ் நீங்கள் வந்து ஒரு 120 to 130 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை மட்டுமே வச்சு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் ஏன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கே தெரியும், இட்ஸ் ஒன்லி அ ரிட்டன் பேஸ்ட் எக்ஸாம். அப்படிங்க போது யூ ஹேவ் டு கிவ் யுவர் எக்ஸ்ட்ரா ஏஜ் இன் ரிட்டன் எக்ஸாம் இட் செல்ஃப் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜ் கொடுத்தே ஆகணும். அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்கோர் இன் அக்ரிகல்ச்சர் பார்ட்டில் மினிமம் அரௌண்ட் மோர் தென் 170 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். அந்த 170 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல ப்ரிப்ரேஷன் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இன் பேப்பர் 1, பேப்பர் 2ல் above 75 ஸ்கோரிங்கிறது ரியலி வெரி ஹெர்குலியன் டாஸ்க்கு. அது பக்காவான ப்ரிப்ரேஷன் இல்லைன்னா உங்களால் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பல இயர்ஸில் இருக்கிற சிம்பிள் கொஸ்டின்ஸை வச்சு மட்டும் நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. அனலைசிஸ் யுவர் செல்ஃப், அக்செப்ட் த ரியாலிட்டி. உங்கள்கிட்ட என்ன இருக்குது இப்போ ரியலாக, எவ்வளோ தூரம் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. இந்த மீன் டைமில் நான் போனேன்னா என்னால் ஐ கேன் கம்ப்ளீட் சிலபஸ், ஐ கேன் டூ ஆல் ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிறது பக்காவாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோ டு த ரிவிஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் புவர் இன் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த ரெண்டுமே இஸ் இன்டர்ரிலேட்டட் வித் ஈச் அதர். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இந்த தவிர நான் வந்து பல தடவை பண்ணியிருக்கேன். ஐ நெவர் டூ ரிவிஷன் ஆஃப் மை சப்ஜெக்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் எக்ஸாம். ஸோ இதனாலேயே வந்து நம்ம டபுள் மைண்டில் போவோம். எக்ஸாமில் ஈவன் சம்டைம்ஸ் சிம்பிள் கொஸ்டின்ஸவே நம்ம வந்து தப்பிட்டு வந்துடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்ல போகிற மிக முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் 10 பேஜ் மட்டுமே படிங்க. ஆனால் அந்த 10 பேஜை தரவாக ரிவிஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் வர 2 கொஸ்டின் நீங்கள் வந்து சாலிடாக உங்களால் அடிக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் 100 பேஜ் படிச்சுட்டு அந்த 100 பேஜ் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா இதில் வந்து 15 கொஸ்டின் வந்தால் கூட அந்த 100 பேஜ்லேருந்து யூ வில் நாட் ஸ்கோர் மோர் தென் 5 கொஸ்டின்ஸ். ஏன்னா யூ வில் நெவர் ஃபீல் தட் கான்ஃபிடென்ட் டு அட்டெம்ப்ட் த எக்ஸாம். ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரிவிஷனுக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்ஸ் ப்ரிப்பரேஷன். இந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷனும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் இந்த புல்லட் பாயிண்ட்ஸில் மட்டும் வச்சுட்டு இந்த கிடைக்கிற நோட்ஸை வச்சு மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகும்போது உங்கள் கை வலிக்கிற அளவுக்கு நோட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த எக்ஸாமில் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வச்சு நான் சொல்கிறேன். எங்கள் கை வலிக்க நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் கோயிங் டு கிளியர் தட் எக்ஸாம். வெறும் நோட்ஸ் மெட்டீரியலை வச்சுமே சும்மா பார்த்துட்டு எந்த ஒரு நோட்ஸ் எடுக்காத போகிறவங்க ஐ எம் டேம் ஷூர் 100% ஷூராக சொல்கிறேன், உங்கள் கையில் நீங்கள் எடுத்த நோட்ஸ் இல்லை அப்படின்னா யூ குட் நாட் கிளியர் திஸ் எக்ஸாம். ஐம் 100% ஷூர். ஸோ அதனால் வந்து நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பக்காவான ரிவிஷன் இருக்கணும். உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் வித் சிலபஸ், வித் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன், வித் பக்கா அனலைசிஸ் ஆஃப் சிலபஸ், நாட் ஒன்லி மெட்டீரியல், டேக் யுவர் கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து பக்காவாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னாவே யூ கேன் கோ த்ரூ திஸ் எக்ஸாம் வெரி ஈஸிலி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு
தீரன் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இந்த ஸ்லைட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்கமிங் ஸ்லைட்ஸில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் 3 பேப்பர்ஸ் 2015, 2017, 2019 ஏஏ பேப்பர்ஸை நான் வந்து பக்காவாக ஒவ்வொரு ஏரியாவாக சிலபஸ் வைஸ் நான் வந்து டிசைட் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்லைட்ஸை வந்து நம்ம வந்து அதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட தீரன் ஐஏஎஸ் அகாடமி ஓட அப்ரோச் எப்படி இருக்க போகுது பேப்பர் 1 நோக்கி அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா அனலைசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி என்னோட ஓரியன்டேஷன் ஃபார் ஏஓ கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து பக்காவாக ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருந்தேன். வி ஆர் கெட்டிங் வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் தட் பேப்பர். ஆனால் என்ன ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம்னா அந்த பேப்பரோட அனலைசிஸும் உங்களோட பேப்பர் அனலைசிஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது பல பேர் வந்து பக்காவாக அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களோட சிலபஸ் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் ஹையர் செகண்டரி லெவல் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நம்மளோட இது இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட சிலபஸ் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பார்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதனால வந்து இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தீரன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்ரோச் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் 2ல இருக்க போகுது. ஃபைனலாக நீங்கள் ஏன் தீரன் ஐஏஎஸ் அகாடமியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தமாகவும் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், லெட்ஸ் மூவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் பார்த்துட்டோம்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பேப்பர் 1ல பார்த்தோம்னா நம்மளோட சிலபஸ் கிட்டத்தட்ட வந்து 12 யூனிட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 யூனிட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணும்போது எப்படி அட்டன் பண்ணுவோம், ஒரு அக்ரானமி, சாயில் சயின்ஸ், இது மாதிரி ஒரு கோர்ஸ் வைஸ் அட்டன் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் 3 இயர் பேப்பரில் ஒவ்வொரு ஏரியாவிலும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஆன் அண்ட் ஆவரேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அது சம்மந்தமாக வந்து இந்த ஸ்லைட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க யூனிட் 1, 2 and 3. என்ன சார் யூனிட் 1, 2, 3ல ரொம்ப முக்கியம்னு பார்க்குறீங்களா? இந்த 1, 2, 3 3 யூனிட் சேர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆன் அண்ட் ஆவரேஜ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52லேருந்து 55 கொஸ்டின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இது கிடையாது. லாஸ்ட் 3 இயர் பேப்பரில் ஆன் அண்ட் ஆவரேஜ் எல்லாமே பாருங்க, உங்களுக்கு வந்து அதே மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அக்ரானமியில் வந்து கிட்டத்தட்ட 36 கொஸ்டின்ஸ், சாயில் சயின்ஸில் கிட்டத்தட்ட 11லேருந்து 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி மைக்ரோபயாலஜியில் ஆன் அண்ட் ஆவரேஜ் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. என்ன சார் யூனிட் 1, 2, 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தோம்னா அக்ரானமி, அக்ரோமீட்ராலஜி, ட்ரை ஃபார்மிங், சாயில் சயின்ஸு, சாயில் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிக முக்கியமானது அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இந்த 6 ஏரியா தான் மெயினாக வந்து இந்த ஏரியாவில் இந்த யூனிட்ஸில் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/4 ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொஸ்டின்ஸ். அதாவது இந்த செஷன்ஸ் நீங்கள் பக்காவாக முடிச்சிங்கனாவே யூ ஆர் கோயிங் டு ஸ்கோர் மோர் தென் 75 மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1, 2, 3 கான்ட்ரிபியூட்ஸ் நியர்லி 52 to 55 கொஸ்டின்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களோட சிலபஸ் ரொம்ப ரொம்ப வைடு அப்படின்னு. ஏன் சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த பார்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் யூனிட் 4. என்ன சார் ஹார்டிகல்ச்சரில் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சிலபஸில் இருக்கிற மொத்த ஹார்டிகல்ச்சர் சிலபஸையுமே கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஃப்ரூட்ஸு, உங்களோட பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், ஸ்பைசஸ், பிளான்டேஷன், ஆர்னமெண்டல்ஸ், இப்படின்னு அத்தனை பார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஈஸியான பார்ட் என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக 22லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் இதில் இன்னொரு பாயிண்ட் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும்னு என்ன பார்த்தோம்னா ஹார்டிகல்ச்சரில் நான் பழைய கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணதில் ஒன்று நல்லா தெரிஞ்சது என்னன்னா த கொஸ்டின்ஸ் ஆர் டைரக்ட் அண்ட் த கொஸ்டின்ஸ் ஆர் மோஸ்ட்லி அண்ட் ஃபேக்சுவல் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பெரியதில்லை. ஆனால் இதை வந்து நீங்கள் கவர் பண்ணுறது எப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ பெரிய வைடு சிலபஸை ஹார்டிகல்ச்சரில் நம்ம கவர் பண்ணால் we will get around 20 to 22 questions. அதை கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணணும். இல்லாட்டினா we will spend more time on this particular subject மட்டுமே.
உண்மையாக சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்கன்னாவே யூ நீட் மினிமம் 3 to 4 months. அது மாதிரி சமயத்தில் எப்படி நம்ம ஷார்ட்டாக இந்த 4 monthsல இந்த பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கிறது பின்னால் வந்து நம்மளோட செஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஹார்டிகல்ச்சர் யூனிட் 4 வந்து நம்மளுக்கு வந்து நியர்லி 20 to 22 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து கொடுக்குது லாஸ்ட் 3 years பேப்பரில். ஸோ லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 5. யூனிட் நம்பர் 5ல பார்த்தோம்னா என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா பிளான்ட் பீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, சீட் டெக்னாலஜி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி. இதில் ஆன் அண்ட் ஆவரேஜாக பார்த்தோம்னா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த யூனிட்லேருந்து வருது. பிளான்ட் பீடிங் அண்ட் சீட் டெக்ல ஆன் அண்ட் ஆவரேஜாக 7 கொஸ்டின்ஸும், நியர்லி பிசியாலஜிலேருந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு 11 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட வருது. இது மேபி சின்னதாக ஒரு இன்டர்சேஞ்சில் இருக்கலாம். ஆனால் ஆன் அண்ட் ஆவரேஜாக மொத்தமாக பாருங்கள் 3 வருஷமுமே கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த யூனிட்லேருந்து மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த யூனிட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சில கான்செப்ட்ஸ் படிக்கணும், சில பேசிக்ஸ் ஃபேக்ட்ஸும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஏரியா கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஸோ அது பார்த்துக்குங்க. அடுத்ததான் பார்க்க போகிறது அப்படின்னா யூனிட் நம்பர் 6. யூனிட் நம்பர் 6ல என்னன்னு பார்த்துக்கோங்க, பிளான்ட் ப்ரொடக்ஷன் ஏரியா, பிளான்ட் பேத்தாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி. இதுலேயும் ஆன் அண்ட் ஆவரேஜாக கிட்டத்தட்ட வந்து 22 கொஸ்டின்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நோட் பண்ணிங்க. ஆக மொத்தம் யூனிட் 1 to 3 நமக்கு பக்காவாக முடிச்சோம்னா 52லேருந்து 55 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணி ஆகணும். அதை நம்ம விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 52லேருந்து 55 கொஸ்டின் அந்த ஏரியாவிலேருந்து வரப்போகுது. ஹார்டிகல்ச்சருக்கு கிட்டத்தட்ட வந்து 22லேருந்து 25 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. யூனிட் 5 and 6 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன் அண்ட் ஆவரேஜா 2 பேருமே 25, அதாவது இந்த 2 யூனிட் முடிச்சிங்கன்னா இன்னொரு 50 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஸோ அதனால வந்து இதை வந்து நம்ம கிளியரா. ஸோ லெட்ஸ் மூவ் டு யூனிட் நம்பர் 7. எப்படி நான் ஹார்டிகல்ச்சர் சொன்னனோ அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய கோர்சஸ் பார்த்தோம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் வந்து இவங்க வந்து எல்லா ஏரியாவையும் டீல் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தோம்னா கேட்டில் பார்த்துருக்காங்க, சிக்கன் பார்த்துருக்காங்க, அதோட பேசிக் அவங்களோட அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட ப்ராக்டிசஸ், அது சம்மந்தமாக எல்லாமே வந்து டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. இதுலேயே ஒன்றே ஒரு முக்கியமானது என்னன்னா, சேம் லைக் ஹார்டிகல்ச்சர் மாதிரியே அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் பேசிக்கான சிம்பிள் ஃபேக்ட்ஸ் வச்சு மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதில் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக பாருங்க 3 வருஷமே கிட்டத்தட்ட வந்து 21லேருந்து 22 கொஸ்டின்ஸ் வரை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை நம்ம விட்டுட்டு போகலாமான்னு நினைச்சிங்கன்னா முடியவே முடியாது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம பக்காவாக அனலைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன தெரியும், அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிற பாருங்க, இப்போ நம்ம ஒரு 4 months இருக்கு, நீங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஹார்டிகல்ச்சருக்கே கிட்டத்தட்ட 2 மாதம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 மாதம் நீங்கள் முடிச்சிருவீங்க. பட் யூ வில் ஒன்லி கெட் அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் தான். ஆனால் வந்து இப்போ யூனிட் 4 and 5 and 6 பாருங்க, 2 இதை முடிச்சீங்கன்னாவே யூ வில் கெட் 50 கொஸ்டின்ஸ். 1 to 3 முடிச்சீங்கன்னாவே above 50 கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்வளோ யூனிட்டுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ வாஸ்டாக இருக்குங்கிறத பாருங்க. ஓகே, டு டேக் டெசிஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 9 பாருங்க, எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்ட். இது நார்மலாக ஈவன் ஏவோ கூட இந்த ஏரியா கிடையாது, உங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்கு. ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் 15லேருந்து 16 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து தரவாக கவர் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லையும் நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்கே வந்து மினிமம் நம்ம ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த யூனிட் நம்பர் 9 நல்லா படித்தோம்னா இங்கே வந்து ஒரு 15லேருந்து 16 கொஸ்டின், ஜென்ரல் ஒரு மினிமம் 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால வந்து கண்டிப்பாக பண்ண முடியுது. ஸோ யூனிட் நம்பர் 9 வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 15லேருந்து 16 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 8, இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மிஷினரி அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. இதுலையும் ஆன் அண்ட் ஆவரேஜாக 15 கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 11, இதில் வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இதுவும் ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒட்டுக்கா சேர்ந்தா கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குது பர் இயர். நடுவில் வந்து 1 இயரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட் ஆனால் நம்மளால என்ன சொல்ல முடியாது, அடுத்த 2 இயர்ஸ்லையும் கிட்டத்தட்ட வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கான ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸ்டில் வி ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ ஆர் கெட்டிங் 20 கொஸ்டின்ஸ். ஆனால் ஹார்டிகல்ச்சர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எப்படி இம்பார்ட்டன்ஸ் இங்கே தான் சொல்கிறது, எதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணுங்கிறது பாருங்க. உங்களுக்கு வந்து சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஆனால் கொஸ்டின்ஸ் அதிகமாக வருதுன்னா யூ ஹேவ் டு கிவ் மோர் ஃபோக்கஸ் டு தட் ஏரியா. இப்போ பார்த்தோம்னா சிம்பிளாக அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. கம்ப்யூட்டர்
அப்ளிகேஷன்ஸ் முன்னாள் ஸ்லைடில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கொஞ்சம் இது ஃபார்வர்ட் பண்ணல, மிஸ் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த 10 கொஸ்டினுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். ஆனால் அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் வரை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த ஏரியா முடிச்சிட்டோம். 10 கொஸ்டின் ஷூர் ஷார்ட். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்டென்ஷன் முடிச்சோமா, ஷூர் ஷார்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த வெயிட்டேஜ் ஆஃப் கொஸ்டின், அதே மாதிரி வாஸ்ட்னஸ் ஆஃப் த சிலபஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கணும். ஸோ எந்த ஏரியாவுக்கு கம்மியான சிலபஸ் அதிகமான கொஸ்டின் வருதோ அதுக்கான ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் அதிகமாக கொடுங்க. மற்ற ஏரியாவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு மெயினாக சொல்ல போக வேண்டியது. நடுவில் வந்து யூனிட் 10 ஒன்று வந்திருக்கும். அதை பற்றி ஏன் சார் நீங்கள் அனலைஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால், யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த கமர்ஷியல் அக்ரிகல்ச்சருங்கிறது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அக்ரானமி இருக்கு, பெத்தாலஜி இருக்கு, என்டமாலஜி இருக்கு, போஸ்ட் ஹார்வெஸ்ட் இருக்கு, எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்ட் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து எப்படி படிக்க போறோம்னா அந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது அதுக்கான அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ சேர்த்து தான் படிக்க போறதுனால அந்த யூனிட் 10க்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக நான் வந்து எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அதை நீங்கள் வந்து அதோட சிலபஸ் படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து எல்லாத்தோட யூனிட்டோட அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து அந்த யூனிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியர்லி தீரன் ஐஎஸ் அகாடமி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 145 செஷன்ஸ் வந்து பிளான் வச்சிருக்கோம். ஏன்னு பார்த்தோம்னா உங்கள் சிலபஸ் அவ்வளோ வாஸ்டாக இருக்கு. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், சார் எப்படி சார் நீங்கள் ஆல்ரெடி டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இதில் 145 செஷன் சொல்கிறீங்களே, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஹாவ் டு மேக் இட் பாசிபிள். அது வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறது நம்மகிட்ட ஆள் இருக்காங்க, மெட்டீரியல் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு மேக் இட் பாசிபிள். இல்லைன்னா நம்ம சிலபஸை கவரேஜ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு செஷன்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்னு. நம்ம இப்போ இந்த செஷன்ஸ் என்ன பண்ண முடியாது, விட்டுட்டு போகவே முடியாது. அந்த பாட்டை விட்டுட்டு போனோம்னா we will lose that area. அப்படிங்கும் போது we have to cover 145 plus. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் தீரன் ஐஎஸ் அகாடமி எடுக்க போகுது. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட், ஜஸ்ட் யூ கான்சென்ட்ரேட். ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, எங்களால் செஷன்ஸே 145 செஷன்ஸ் தான் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோங்கிறது இருக்கும்போது நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக படித்தா உங்களால் எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்ண முடியும், உங்களோட பேப்பர் 1 அப்படிங்கிறத நல்லா நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேக் நோட் ஆன் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இதை வந்து ஐடியாவை வச்சு நம்ம என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அக்ரானமி, சாயில் சயின்ஸ் அண்ட் மைக்ரோபயாலஜி டுகெதர் கான்ட்ரிபியூட்ஸ் எவ்வளவு 52லேருந்து 55 கொஸ்டின்ஸ். இதுக்காக நாங்கள் எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியர்லி வந்து ஒரு 30 செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அக்ரானமி அண்ட் சாயில் சயின்ஸ் ஃபார் யூனிட் 1, 2 and 3. ஓகேங்களா? யூனிட் நம்பர் 4 ஹார்டிகல்ச்சர் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 கொஸ்டின்ஸ் கொடுக்குது. ஆனால் இதுக்காக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 15 செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் வந்து 15 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களோட சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு மேலே அதிகமாக டைம் ஸ்பெண்ட்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 15 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வித் 15 செஷன் நம்ம வந்து மேக்ஸிமம் we will get 21 to 22 கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் நம்ம டார்கெட்டு. அடுத்த பார்ட் பாருங்க, யூனிட் நம்பர் 5 பிளான் பீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, சீட் சயின்ஸு அண்ட் பிளான் பிசியாலஜி. இது 3 சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து 18, 24 செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் சார் 24 செஷன் பார்த்தோம்னா, இந்த பிளான்ட் பிசியாலஜி அண்ட் ப்ரீடிங்கில் வந்து நிறைய கான்செப்சுவல் பார்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து we have to give more importance. ஏன்னா இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட வந்து 25 கொஸ்டின்ஸ் வருது. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து ஜென்ரல் அக்ரிகல்ச்சரில் வந்து ஆல்வேஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரதுனால மினிமம் வந்து ஒரு 2 செஷன்ஸ் வந்து அதுக்காக ஒதுக்கியிருக்கேன். சார் ஜென்ரல் அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, we have to study little bit about தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர். நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பற்றி படிக்கணும், லாஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ், கொஞ்சம் பேசிக்ஸ் அபவுட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம படிக்கணும். அதுக்காக ஒரு 2 செஷன் வந்து உங்களுக்காக ஒதுக்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு நெக்ஸ்ட் செஷன், நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பெத்தாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி யூனிட் நம்பர் 6 நம்ம எவ்வளோ கொஸ்டின் பார்த்தோம், நியர்லி 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோமா. இதுக்காக நியர்லி 20 செஷன்ஸ் வந்து ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா வந்து இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது. அதே மாதிரி கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த ஒரு கொஸ்டின்ஸ் எந்த ஒரு பார்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான்ட் பெத்தாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி டுகெதர் 2க்கு சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து 20 செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஆன் அண்ட் ஆவரேஜாக உங்களுக்கே தெரியும் 21 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் 20லேருந்து 21 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க.
despite being a syllabus வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கிறதுனால we can cover this in 12 sessions அப்படிங்கிறது நம்மளோட பிளான். அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் மிஷினரி அண்ட் ஈகாலஜி என்வாரன்மெண்ட் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட வந்து 10 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆன் அண்ட் ஆவரேஜாக ரெண்டு சப்ஜெக்ட்ஸும் நம்ம வந்து 15லேருந்து 16 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இதுக்காக வந்து அந்தந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கான வெயிட்டேஜஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து நான் சொல்லியிருக்கிற இந்த 145+ங்கிறது மினிமம் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் நோட்டிஃபிகேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமோட டேட்டுக்கு தகுந்த மாதிரி இட் மே இன்க்ரீஸ். நாங்கள் கண்டிப்பாக டிக்ரீஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இட் மே இன்க்ரீஸ் பேஸ்ட் அப்பான் த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டேட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோங்கிறதா இல்லையாங்கிறது பார்க்க போகிறோம். அண்ட் யூனிட் நம்பர் 11 பாருங்க, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அதுக்காக நேர்லி வந்து 8 செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து 16 செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட வந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது கைஸ். இந்த 10 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எதுலேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, சர்ச் என்ஜின் சம்மந்தமாக, ஸோ பேசிக் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்காக 10 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான சிலபஸ்ஸு, ஆனால் 10 கொஸ்டின். ஸோ அதுக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜாக தீரன் ஐஎஸ் அகாடமி வந்து உங்களோட பேப்பர் 1க்கு 145+ செஷனுங்கிறது பக்கா கன்ஃபார்ம். ஓகேங்களா? நீங்கள் எப்படி கவர் பண்ண போகிறீங்கிறது எங்களோட செஷன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்டான நம்மளோட செஷன்ஸ், எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் பேப்பர் 1 அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் 2. இந்த பேப்பர் 2 உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற பேப்பர் அனாலிசிஸ்க்கும் நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கான பேப்பர் 2வும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் உங்களோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா கூட என்னவா இருக்கும்னா, அதுக்கு வந்து 10 யூனிட் இருக்கும் நார்மலாக டிகிரி ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு. எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா ஏஓ, ஹெச்ஓ, ஏடிஎஸ்க்கெல்லாம். நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மொத்தமே 8 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 யூனிட்ல யூனிட் நம்பர் 8 வந்து பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் வித் நியூமரிக்கல் அபிலிட்டி. அதுக்கு வந்து 25 கொஸ்டின் கன்ஃபார்மு. அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்க போது. மீதி இருக்கிற 7 யூனிட்டுல 75 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 பேப்பர் எடுத்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3 பேப்பர் என்னன்னு பார்த்தோம்னா 2017 ஏஓ, 2018 ஏஹெச்ஓ. இந்த ஏஹெச்ஓக்கான பீப்புளுக்கும் இதை பார்க்கலாம். அவங்களுக்கான சிலபஸ் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து சேம் தான். அதுக்கப்புறம் வந்து 2019க்கான ஏஏஓ பேப்பர். இந்த 3 ஜென்ரல் உங்கள் எக்ஸாமில் நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லையும் இதில் அனலைஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 8 யூனிட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் 7 யூனிட் சேர்ந்து 75 கொஸ்டின்ஸ் கொடுக்குது. 8வது யூனிட் அலோன் 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து வருது. அதாவது 75ல் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. ஆனால் இந்த ஜென்ரல் சயின்ஸ் வந்து 4 ஏரியாவை டிவைட் பண்ணியிருக்காங்க. எதுன்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. நம்மளுக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஜென்ரல் சயின்ஸில் நம்ம ஆல்ரெடி பேப்பர் 1ல் மோஸ்ட் ஆஃப் த பாட்டனி அண்ட் ஜுவாலஜி பேப்பர் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். அதோட பேசிக்ஸ் எல்லாமே. ஏன்னா அதில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வருது, அதே சமயத்தில் வந்து என்வரான்மெண்ட் வருது. பாட்டனியில் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் எல்லாம் கவர் பண்ணும்போது பேசிக் ஆஃப் ஃபேன் ஃபிசியாலஜி, ப்ரீடிங்கு எல்லாம் கவர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பாட்டனி அண்ட் ஜுவாலஜி பேப்பர் மோஸ்ட்லி கவர்டு பை அவர் பேப்பர் 1. ஆனால் இன்னுமே சில பார்ட்ஸ்லாம் ஹியூமன் ரிலேட்டட் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. பட் ஸ்டில் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி பேப்பர் 1ல் மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆன் அண்ட் ஆவரேஜாக 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தமாக இந்த ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து சாலிடாக நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்பவுமே எப்படி இருக்கணும், எந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின் வருதோ அந்த ஏரியாவுக்கு பொறுத்து தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஸோ பேஸ்ட் 2வது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃபேக்சுவலாக இருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட் புக் எழுதுனது யார், அல்லது வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸில் யாராவது ஒரு அவார்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது பேர், யாராவது ஒரு பிஎம்மோட பேர், அல்லது வந்து நோபல் ப்ரைஸ் யார் ஜெயிச்சாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஓப்பன் அது இப்போ துப்பாக்கி சுடுதலில் யாராவது வின் பண்ணாங்களா, அல்லது டென்னிஸில் யார் வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க, அது மாதிரி எல்லாமே வந்து ஃபேக்சுவலாக இருக்குது. ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஆன் அண்ட் ஆவரேஜாக 16லேருந்து 21 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா கணக்கு போட்டுங்க, 75 கொஸ்டினில் உங்களுக்கு வந்து 16லேருந்து 21 கொஸ்டின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ கிவ் தர் இம்பார்ட்டன்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர்
கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க ஜியாகிரபி. ஆன் அண்ட் ஆவரேஜா ஜியாகிரபியில் வந்து 8 to 9 கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா யூனிட் நம்பர் 1 வந்து கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் நம்மளுக்கு கொடுக்குது. யூனிட் நம்பர் 2 வந்து கிட்டத்தட்ட வந்து 16 கொஸ்டின்ஸ் கொடுக்குது. யூனிட் நம்பர் 3 ஜியாகிரபி வந்து ஆன் அண்ட் ஆவரேஜா 8 to 9. அடுத்து பார்த்தோம்னா யூனிட் நம்பர் 4 இல்ல நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி யூனிட் நம்பர் 8 அலோன் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் மேக்ஸ் வந்து படிக்காது இருந்திருப்பாங்க 11th and 12th பயப்படுவாங்க. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போகுது. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது மிக முக்கியமானது என்னன்னா எந்தெந்த மெத்தட்ஸ்ல, அதாவது இதை 4 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. அந்த 4 பார்ட்ல ஒவ்வொரு பார்ட்லயும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை வந்து ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து கிளாஸ்ல வந்து என்ன மெத்தட்ல அதுக்கு வந்து டெரிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கரெக்டா பார்த்துட்டோம்னா இந்த பாட்டு ஈஸியா நம்ம வந்து பண்ணிடலாம். அதே சமயத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா பிராக்டிஸ். யூனிட் நம்பர் 8 பொறுத்தளவுக்கு 25 கொஸ்டின்ல மோர் தென் 23 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். ஆனா அதுக்கு பண்றதுக்கு வந்து நீங்க எவ்ரிடே யூ ஹேவ் டு பிராக்டிஸ் ஃபார் திஸ் ஏரியா. இதுல வந்து நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலைங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த ஏரியா ஆஃப் கொஸ்டின்ஸ், பழைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய சால்வ் பண்ணி பார்த்தோம்னா பக்காவா 25 கொஸ்டின்ல 23 கொஸ்டின்ஸ் சாலிடா நீங்க வந்து பண்ணிடலாம். இல்ல கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா யூனிட் நம்பர் 4. ஏன் இந்த யூனிட் நம்பர் 4க்கு இப்போ நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்ட் கவர்ஸ் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா as well as தமிழ்நாடு. உங்களுக்கே தெரியும் 2020 பேப்பரில் நடந்த அத்தனை பேப்பர்லையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லையும் தமிழ்நாடோட ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. இதை நீங்களே பார்க்கலாம். 17 to 19லயே வந்து கொஸ்டின்ஸோட ஸ்ட்ரென்த் பாருங்க. 6 கொஸ்டின்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 11 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவில இருந்து கேட்கறாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாடு ரிலேட்டட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் கொஸ்டின் இன்க்ளூடிங் குரூப் அண்ட் பேப்பர்ல கூட அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த தடவை நான் 11 கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் அப் டு 15 கொஸ்டின் வரைக்கும் கூட எதிர்பார்க்கிறேன் நம்மளோட பேப்பர்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து இதுக்காக ஸ்பெஷல் எம்பசிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூனிட் நம்பர் 4 ஒரு பெரிய மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சிலபஸ்ல. ஏன்னா இந்த தடவை மினிமம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 15 கொஸ்டின் ஃப்ரம் திஸ் சாப்டர். கரண்ட் அஃபேர்ஸோ அல்லது மற்ற ஏரியாவில இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அது எங்க மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா யூனிட் நம்பர் 4. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி. ஆன் அண்ட் ஆவரேஜா 9 to 10 கொஸ்டின்ஸ் வந்து இருந்து கேட்டிருக்காங்க. இதுல ஃபேக்சுவலும் இருக்கு, சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கான வெயிட்டேஜ் நம்ம வந்து நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இந்தியன் எக்கானமிலையும். அதுக்கு எவர் கிரீனிங் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் பொலிட்டியில் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜா வந்து 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்தியன் பொலிட்டியை பொறுத்தளவுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டைரக்டா இருக்கு. சில கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிள் கான்செப்ட்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கவரேஜ் கண்டிப்பா பண்ண போறோம். ஸோ இந்தியன் பொலிட்டியும் அதில் வந்து மிஸ்டேக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா நீங்கள் பொலிட்டி படிச்சீங்கன்னா இப்போ 12 கொஸ்டின் வந்தால் 12 வந்து 12 அப்படியே லட்டு மாதிரி தூக்கிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதாவது என்னன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனோம்னா அதில் மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கல் வச்சு டைரெக்டாகவே கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 395 ஆர்டிகல் நம்ம ஒரிஜினலான கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது எவ்வளவு ஆர்டிகல் நம்ம கையில இருந்தது, இப்போ ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாம் விட்டுருவோம். சிம்பிளா சொல்ல போனா ஒரு 395 ஆர்டிகல் இருந்தது. சார் அதுக்காக 395 ஆர்டிகளையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் கிடையாது. நம்மளோட செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதுல இருந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் படிச்சா மட்டுமே போதும், நம்ம வந்து அந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து பயப்படாதீங்க. இந்தியன் பொலிட்டி அவ்வளோ பெரிய சாப்டர் எப்படி சார் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு. டோன்ட் வரி, இந்தியன் பொலிட்டி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் அதுல லாஸ்ட் ஸ்லைட்ல நீங்க மென்ஷன் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஆன் அண்ட் ஆவரேஜா 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து வருது. இதுலயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் தான். மாடர்ன் இந்தியா ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அதுவும் பர்டிகுலர் ஏரியாஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ வி டு கவர் திஸ். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும், அதாவது யூனிட் 1 to 7 75 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து we are expecting nearly 16 to 18 கொஸ்டின். ஜெனரல் சயின்ஸ்னா 15 கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 4 ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு மொத்தமா வந்து 11 கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. we are expecting this time 15 கொஸ்டின். இந்தியன் எக்கானமியா 10 கொஸ்டின், பொலிட்டியா 12 to 13 கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆன் அண்ட் ஆவரேஜ் 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து வருது. பிளஸ் நியூமரிக்கல் எபிலிட்டி we have to do it anyway. ஏன்னா 25 கொஸ்டின் உங்களுக்கு வேற எந்த பார்ட்ல இது கூட இந்த இதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா வரப்போகுது. ஸோ இப்படிதான் நம்மளோட எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட் 3 பேப்பர்ஸா இருந்திருக்கு.
அதை வச்சு நம்ம தீரன் ஐஏஎஸ் அகாடமி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட செஷன்ஸ் வந்து இருக்க போகுது. தீரன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 15 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எவ்வளோ செஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 12 செஷன்ஸ். ஏன் வந்து நான் பாட்டனிக்கு வந்து எந்த ஒரு செஷன் கொடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா பாட்டனி வந்து ஆல்ரெடி வி ஆர் கவரிங் இன் அவர் அக்ரிகல்ச்சர், எல்லாமே பக்காவாக கவர் ஆயிரும். ஸோ யூ நோ நீட் டு வரி அபவுட் ஃபார் பாட்டனி பார்ட்டு. ஜுவாலஜி பார்ட்டு we need to cover some parts regarding human, கொஞ்சம் என்வரான்மெண்ட் ரிலேட்டட் பார்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கவர் பண்ணுவோம். தோ அங்கேயே நம்ம கவர் பண்ணுவோம். மேபி இந்த பாட்டை வந்து வேற ஏதாவது கூட நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த 4 செஷன்ஸை. மேபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதுல வந்து ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில சம்ஸ் மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து வி ஹேவ் டு கிவ் கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கெமிஸ்ட்ரி கூட கொஸ்டின்ஸ் வந்து மோர் ஆர்லெஸ் டைரக்டாகவே இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஃபிசிக்ஸ் பார்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் அதுக்கான வெயிட்டேஜ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதை நம்ம செஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜாக 15 கொஸ்டினுக்கு நம்ம வந்து 12 செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கரண்ட் ஈவெண்ட் சொன்ன மாதிரியே வந்து நியர்லி 16 to 18 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட வந்து 16 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தோம்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு இயர் மட்டும் கவர் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ நியர்லி வி ஹவ் டு கவர் ஃபார் லாஸ்ட் இந்த எக்ஸாம் நடக்க போகிற வரைக்கும் இருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கான பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து மந்த்லி வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்டில் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் எல்லா ஏரியாவிலையும் அட்லீஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து தூக்கிடலாம். ஸோ கரண்ட் ஈவெண்ட் பார்த்துங்க கிட்டத்தட்ட வந்து 16 செஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஜாகிரபி ஆஃப் இந்தியா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 9 செஷன்ஸ் 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 10 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் வைடு, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஜாகிரபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குங்கிறதுனால ஒரு 10 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆன் அண்ட் ஆவரேஜ் நான் சொன்ன மாதிரி யூனிட் நம்பர் 4 திஸ் டைம் ஐ எம் எக்ஸெப்டிங் 15 கொஸ்டின் மினிமம். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, எஸ்பெஷலி கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹிஸ்ட்ரி, அண்ட் ஐ எம் புட்டிங் மினிமம் 14 செஷன் ஃபார் திஸ் ஏரியா. சரிங்களா? ஸோ 14 செஷன்ஸ் வந்து இந்த யூனிட் நம்பர் 4க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அடுத்தது வந்து இந்தியன் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து கிட்டத்தட்ட 25 கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து 18 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 18 செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, என்னென்ன மாடல்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கோ அத்தனை மாடல்ஸையும் எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத வந்து நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த மீன் டைம் என்ன பண்ண போகிறோம், வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர். நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம் இந்த ஏரியாவில். ஸோ 18 செஷன்ஸ் வந்து இந்த இதுக்கு மட்டுமே நான் ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தோம்னா இந்தியன் பொலிட்டி ரொம்ப கொஸ்டின் ஃபேக்சுவலாக இருந்தாலும் சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 14 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து 8 கொஸ்டின்னாலும் உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 12 செஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி ஆன் அண்ட் ஆல்வேஸ் ஐ டோல்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து வருது இந்தியன் எக்கானமிலேருந்து. இதில் வந்து சில ஏரியாக்கள் வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபேக்சுவல் கொஸ்டின் பார்த்துக்கலாம். பட் இந்த கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜிடிபினா என்ன பேசிக்கான இது கொஞ்சம் கிளியர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக இதுக்கு வந்து ஒரு 8 செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இன்க்ளூடிங் மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 or 4 செஷன்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2க்காக வந்து ஒதுக்கியிருக்கேன். ஸோ பேப்பர் 1க்கு வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட 145 ப்ளஸ் அண்ட் பேப்பர் 2க்கு நியர்லி 1 or 4 செஷன்ஸ். நம்ம இது எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், வித்தின் 4 months. ஸோ கைஸ் பி ரெடி. இப்போ உங்களுக்கே தெரியலாம் சார் இவ்வளோ செஷன்ஸ் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோன்ட்டு. ஏன் கவர் பண்ண போகிறோம்னா இவ்வளோ செஷன்ஸ் கவர் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் வந்து 100% ஷூர் ஷார்ட்டாக பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு யூனிட் 20 யூனிட்ல எந்த யூனிட்டை மிஸ்ட் பண்ணிங்கனாலும் அட்லீஸ்ட் 10 கொஸ்டின்லேருந்து 15 கொஸ்டின் உங்களுக்கு அவுட். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், அத்தனை ஏரியாவையும் பக்காவா பிளான் வைஸ் முடிக்கிறோம். ஸோ இந்த சிலபஸ் எப்படி முடிக்க போகிறோம் இந்த செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தீரன் அகாடமி எப்படி இருக்குன்னா பக்காவான நாலேஜ் பார்ட்டர்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாரும் அவங்க ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ எப்படி நான் முதல்ல போடுற மாதிரி நான் ஐம் வெரி குட் ஸ்பெஷலிஸ்ட் இன் பிளான் பேத்தாலஜி, அதே மாதிரி வந்து நான் வந்து பொலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட நாலேஜ் பார்ட்னர் வந்து ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஷூராக சொல்கிறேன், என்னது நீங்கள் எங்களோட செஷன் அட்டன் பண்ணீங்கன்னா யூ நோ நீட் டு ஸ்டடி எனிமோர். இப்போ பேத்தாலஜி எங்கிட்ட அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ நோ நீட் டு ஸ்டடி பேத்தாலஜி மோர் தென் வாட் ஐ ஹவ் டாட். நான் என்ன உங்களுக்கு நடத்துறனோ கிளாஸில் நம்ம என்ன நோட்ஸ் எடுக்கிறோமோ அதை தாண்டி நீங்கள் வீட்டில் போய் படிக்க வேண்டியது எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்மளோட செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த செஷன்லேயே பக்காவாக உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். எல்லா ஏரியாவும் வைடாக
அப் டு த லெவல் ஆஃப் டெப்த் தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நம்ம ரொம்ப டெப்த்தாக போக போகிறது இல்லை, பட் ஆனாலும் அந்த வைட் ஏரியாவை பக்காவாக நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்மளோட நாலேஜ் பார்ட்னர் யார் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் சக்தி பார்த்திபன். இவர் தான் நம்மளோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் தீரன் ஐஎஸ் அகாடமி. இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி ஃப்ரம் ஐஆர்ஐ, போ ஜேஆர்எஃப் எஸ்எல்எஸ் எஸ்ஆர்எஃப்ல வாங்கி கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து நம்ம சோசியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து கைட் பண்ணியிருக்காங்க. இஸ் கோயிங் டு கவர் யூ ஃபார் தமிழ், அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அந்த பார்ட் கவர் பண்ண போறாரு. பிளஸ் as well as அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பார்ட்டை வந்து இந்த இவர் தான் கவர் பண்ண போறாரு. ஸோ பார்த்தோம்னா மிஸ்டர் பாண்டியன், இவரோட இது வந்து பார்த்தோம்னா இவர் அவரோட எம்எஸ்சிக்கு ஜேஆர்எஃப் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு, ஜேஎன்யூ ஃபெலோஷிப், அதே மாதிரி பிஹெச்டிக்கு ஐஆர்ஐ ஃபெலோஷிப், சிஎஸ்சிஆர் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் வாங்கியிருக்காரு லைஃப் சயின்சஸில், அதே மாதிரி ஏஆர்எஸ் நெட்டு ஏஆர்எஸ் சர்வீஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன் இஸ் கோயிங் டு கவர் யூ ஃபார் பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி அண்ட் என்வரான்மெண்ட் ஈகாலஜி பார்ட் கொஞ்சம் கவர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்கள் வந்து மிஸ்டர் பாண்டியன் வந்து கவர் பண்ண போறாரு. நெக்ஸ்ட் மூவ் டு மிஸ்டர் மணிமாறன். மணிமாறன் வந்து அதே மாதிரி சொன்ன மாதிரி ஐசிஆர் ஜேஆர்எஃப் ஆல் இண்டியா ரேங்க் 7th ரேங்க் இன் என்டமாலஜி அண்ட் நெமட்டாலஜி, மறுபடியும் பிஹெச்டி இன் நெமட்டாலஜி அட் ஐஆர்ஐ, அதே மாதிரி ஏஎஸ்ஆர்பி நெட். இவர் ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு பட் ஹி டிடன்ட் ஜாயின். அதே மாதிரி வந்து ஏஆர்எஸ் 2014 வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி பார்ட்டை பிளஸ் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் வந்து இவர் வந்து டாக்டர் மணிமாறன் வந்து நம்மளுக்கு கவர் பண்ண போறாரு. டாக்டர் விஜயகுமார் இஸ் கோயிங் டு கவர் யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு என்னது, யூனிட் நம்பர் 1, 2 and 3. எவ்வளவு கொஸ்டின்? 52லேருந்து 55 கொஸ்டின்ஸ் வந்து என்னதான் இருக்கு அந்த 3 பாட்டுக்கு வரப்போகுது. அந்த 3 பாட்டையும் உங்களுக்கு பக்காவா சிலபஸ் வைஸ் கவர் பண்ண போறது யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் விஜயகுமார். இவர் ஐசிஆர் ஜேஆர்எஃப் ஃபார் அக்ரானமி, ஆல் இண்டியா ரேங்க் 4th, எஸ்ஆர்எஃப் 7th ரேங்க், ஆல் இண்டியா பிஹெச்டி இன் ஐஆர்ஐ, ஆல் இண்டியா ரேங்க் 2, நெட்ல வந்து 73% வாங்கியிருக்காரு. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏஓ எக்ஸாம் கிளியர் பண்ணாரு பட் ஹி டிடன்ட் ஜாயின் தேர். மறுபடியும் ஏஆர்எஸ் கிளியர் பண்ணியிருக்காரு ஆல் இண்டியா ரேங்க் 3rd. இவர் வந்து உங்களுக்கு பக்காவா அக்ரானமி, சாயில் சயின்ஸ் அண்ட் சாயில் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த 3 பார்ட்டியும் பக்காவா உங்களுக்கு கவர் பண்ண போறோம். இவர் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, யூ ஆர் ஆல் ஷூர் ஷாட் 70 above 70 இந்த மார்க் வந்து கண்டிப்பா இருக்கு அவுட் ஆஃப் 75. ஸோ போறாரு. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஹரிபிரசாத். இவர் வந்து அதே மாதிரி யூஜி அட் மதுரை, எம்எஸ்சி ஜேஆர்எஃப் ஐஆர்ஐல பண்ணியிருக்காரு, பிஹெச்டி அதே மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. எஸ்ஆர்எஃப் வந்து ஐஆர்ஐல ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணி பிஹெச்டி முடிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் 5th ரேங்க் வாங்கி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பிளான் ஃபீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, சி டெக்னாலஜி இந்த மாதிரியான போர்ஷன்ஸை பக்காவா யூனிட் நம்பர் ஐ திங்க் 5 அந்த யூனிட் நம்பர் 5 வந்து உங்களுக்கு வந்து இவர் வந்து பக்காவா கவர் பண்ண போறாரு. ஸோ இது வந்து இதுதான். மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் நான் இங்கே டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட எப்படி ஒரு வைடு ஏரேஜ் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல போறேன். இதே மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கு வந்து மிஸ்டர் சௌமியா வந்து எடுக்க போறாங்க. அதே மாதிரி டாக்டர் செல்வகுமார், இவர் வந்து ஐஆர்ஐல எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி ஏஆர்எஸ் கிளியர் பண்ணிருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து ஹெச்ஓ அண்ட் ஏடிஹெச் கிளாஸஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் பார்ட்டும் கவர் பண்ண போறாங்க. சேம் வித் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, we are going to have very good faculty for that also. அதனால வந்து நம்மளோட அதே மாதிரி ஃபார்ம் மிஷினரி ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஐஆர்ஐ முதல்ல பிஹெச்டி பண்ண பையன் தான் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணகுமார் அவர் தான் எடுப்பார் நம்மளுக்கு. ஸோ எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்படி கவரேஜ் இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா பக்காவான கவரேஜ் இருக்க போகுது. அட்டன் பண்றீங்க அப்படின்னா என்ன கிடையாது, அதை தாண்டி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்லயோ ஜெனரல் ஸ்டடீஸ்லயோ கொஸ்டின் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால நீங்க சாலிடா எங்களை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் என்னன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் நியர்லி 145+ செஷன்ஸ், டார்கெட் above 180 கொஸ்டின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் 105 செஷன்ஸ், 75 கொஸ்டின்ஸ் above பண்ண போறோம் வித் டார்கெட் ஆஃப் 420 அந்த 420ல டார்கெட் 420. இதுதான் நம்மளோட டார்கெட். நம்ம வந்து கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க, எந்த ஒரு மார்க் நீங்கள் ஒவ்வொரு மார்க்கும் நீங்கள் வாங்குறது உங்களோட ப்ரொமோஷன்ல மிகப்பெரிய யூஸ் வரும்போது. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் டிஎன்பிசியோட ரூல் என்னன்னு, யார் வந்து ரேங்க்ல முன்னால் இருக்காங்களோ தே வில் கெட் ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டட். ஓகேங்களா? ஸோ அதனால யாரெல்லாம் வந்து சும்மா ஆவரேஜ் மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கூட என்ன பண்ணுங்க, யூ புட் யுவர் மோர் எஃபர்ட். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு மார்க்கும் உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் ப்ரொமோஷனுக்கு மிகப்பெரிய உதவி பண்ண போகுது. இந்த ஸ்லைட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார் ஏன் சார் நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கு அதை படிச்சு நம்ம குவாலிஃபை பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கேன்.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒன் கொஸ்டின். இது வந்து உங்க ஏஓ எக்ஸாமில் நடந்த கொஸ்டின் இது கிடையாது, ரிசல்ட்ஸ் கிடையாது. இது வந்து ஏஓ எக்ஸாமில் நடந்த ஒரு சின்ன ரிசல்ட். இட்ஸ் ஃபார் ஒன்லி எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக அவங்க போட்டிருக்கேன். இதில் நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் குவாலிஃபைட் அண்டர் பிசி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு பாருங்க, 354 மார்க் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பையன் பாருங்க, எவ்வளோ ஃபீமேல் என்ன வாங்கியிருக்காங்க குவாலிஃபைடு, 352.75ல ஏஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாரு. அதே பாருங்க கீழே மேல் வந்து என்ன இருக்காரு, 352 நாட் குவாலிஃபைட் இன் பிசி. இப்போ இவருக்கும் அந்த 354 வாங்கின மார்க் பையன் கிளியர் பண்ணவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. சரிங்களா, என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருமே இன்டர்வியூவில் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 52 மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிட்டர்னில் ரெண்டு பேரும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு ரெண்டு மார்க் தான் வந்து என்னது வித்தியாசம். என்ன 2 மார்க்? ஜெனரல் ஸ்டடீஸ்ல இட்ஸ் ஜஸ்ட் 1 கொஸ்டின். இதே வந்து பேப்பர் 1ல ஜஸ்ட் 2 கொஸ்டின். அப்படியே என்னது, ஈவன் தோ நீங்க வந்து ரொம்ப நியரா இருந்தா கூட அந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் உங்களோட ரிசல்ட்ஸ்ல இட்ஸ் கோயிங் டு பிளே எ மேஜர் ரோல். பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 351.75 வாங்கின மேல் வந்து குவாலிஃபை கிடையாது. 352 வாங்கினவங்க எவ்வளவு வித்தியாசம்? ஜஸ்ட் 1 கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின் தான் வந்து வித்தியாசம். ஸோ நல்லா பார்த்துங்க, நம்மளோட எக்ஸாமில் ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பேப்பர் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைப்பாங்க. 120 to 130 கொஸ்டின் எல்லாருமே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பேப்பர் ஈஸின்னு டிசைட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாடரேட்டாக இருக்கும், ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து மட்டும்தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அந்த டஃப்பான கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் அப் அண்ட் அப் போக தான் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் மூவிங் இன் டு தட் எட்ஜ் பொசிஷன். அந்த எட்ஜை தாண்டி நீங்கள் போகிறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எனக்கு கால் பண்ணுறவங்க, எவ்வளோ மார்க்குமா லாஸ்ட் டைம் உங்களுக்கு போச்சுன்னா 10 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு சாருங்க. 10 மார்க்கில் மிஸ் ஆனால் எவ்வளோ கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு? ஜஸ்ட் 5 கொஸ்டின். எவ்வளோ கொஸ்டின்ஸ்ல? 300 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு? ஜஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஸோ கைஸ், டோன்ட் திங்க் யூ கேன் யுவர் செல்ஃப் டூ. எந்த மாதிரி சமயத்தில் எப்படி படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் திரும்பி சொல்கிறேன், ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் கரெக்ட் பண்ண டஃப்பான கொஸ்டினையோ அல்லது மாடரேட்டாக இருக்கிற கொஸ்டின் நீங்கள் கரெக்ட் பண்ண அதே சமயத்தில் ஈஸியான கொஸ்டின் தப்பு பண்ணாத வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, உங்களோட லேடரில் நீங்கள் ஏறி போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட டார்கெட் 420 கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து. ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன இது, நீங்கள் ஏன் வந்து தீரன் ஐஏஎஸ் அகாடமியை வந்து சூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஸ்லைடு. ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி எங்களோட அனலிசிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னால் உங்களோட வியூ பாயிண்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ எங்களோட அனலிசிஸ் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஐ திங்க் யூ வில் ஃபீல் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் அவர் அப்கமிங் ஏஓ எக்ஸாம். ஸோ இந்த சேஞ்ச் தான் எனக்கு வேணும். ஓகேங்களா, நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இருந்த உங்களோட வியூவில் இருந்து எப்படி 1 ஹவரில் நாங்கள் வந்து உங்களோட அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா நம்ம டார்கெட். என்ன பண்ண போகிறோம், ஸ்மார்ட்டாக இருக்க போகிறோம். ஓகேவா, ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி. அதுதான் வந்து தீரன் ஐஏஎஸ் அகாடமி. என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது, பேஸ்ட் அப்பான் எந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின்ஸோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி செஷன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். டைமிங்குள்ள முடிக்க போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஒவ்வொரு ஏரியாவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியோட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அந்த மாடரேட் டு டஃப் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி நம்ம லேடரில் வி ஆர் மூவிங் அப். ஸோ வந்து ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் பேஸ்ட் தரோ கவரேஜ் ஆஃப் சிலபஸ். என்ன பண்ணிருக்கோம், நாங்கள் ஆல்ரெடி பக்காவான அனலைசிஸ் நம்ம உங்கள் கையிலேயே கொடுத்தாச்சு. நம்ம அனலைசிஸ் அதே மாதிரி தான் இருக்க போகுது. கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் சிலபஸ் கவரேஜ். ஓகேங்களா, எந்தெந்த ஏரியாவில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது மாதிரி பக்காவாக பண்ணியிருக்கோம். நம்மளோட செஷன்ஸும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 4 months மேபி 3 months எவ்வளவா வேணா இருக்கலாம். பட் ஐ எம் கிவிங் அஷ்யூரிட்டி. நீங்கள் ஜாயின் பண்ணால் பிஃபோர் யுவர் எக்ஸாம் 5 days to 10 days முன்னால் வந்து உங்கள் சிலபஸ் பக்காவாக முடிச்சு ப்ராப்பரான மெத்தடில் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் 4 months முடிக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மினிமம் அபவுட் மேக்ஸிமம் ஸ்கோர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது, எவ்வளோ எஃபர்ட் எந்த ஏரியாவுக்கு போடணுமோ அவ்வளோ எஃபர்ட் தான் போடணும். எந்த லெவல் ஆஃப் டெப்த்தில் படிக்கணுமோ அந்த லெவல் ஆஃப் டெப்த்தில் தான் நம்ம வந்து படிக்கணும். தேவையில்லாமல் ஏரியாக்களோ அல்லது வந்து கொஸ்டினே வராத ஏரியாக்கள் நம்ம படித்து என்ன பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஈவன் 1 hour நீங்கள் வந்து இப்போ மிஸ் பண்ணாலும் இட்ஸ் மிஸ்ஸிங்.
ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டா வெல் அண்ட் குட். இன்னும் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்பீடப் பண்ணுங்க, ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் நோட்டிஃபிகேஷனா, கைஸ் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக். நீங்க தயவு செய்து நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 3 months தான். அந்த பீரியடுக்குள்ள முடிக்கிறதுங்கிறது இந்த மாதிரி பிக் சிலபஸ் வந்து நியர்லி இம்பாசிபிள் வித் யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன். ஸோ அதனால வந்து மினிமம் எஃபர்ட் கரெக்டா எங்க போடணுமோ அங்க போடுங்க. அதே சமயத்தில் யூ கேன் ஸ்கோர் அவர் 420 டார்கெட். இதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ். நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் ரன்னிங் ஃபார் ஏஓ எக்ஸாம். வி ஆர் ப்ரொவைடிங் போத் ஆன்லைன் as well as ஆஃப்லைன் கிளாஸஸ். நம்மளோட ஃபெசிலிட்டி வந்து ஆல்ரெடி நீங்கள் கோயம்புத்தூர் இன்னும் அரௌண்டாக இருந்தால் எங்களை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். அட் லாலி ரோட், கோயம்புத்தூர், நியர் டு அவர் கேம்பஸ் தான் இருக்குது. வந்து பாருங்கள் எவ்வளோ பக்காவாக நம்ம கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஆன்லைன்லையும் வி ஆர் டெவலப்பிங் வெரி குட் ஃபெசிலிட்டி. யூ கேன் அப்ரோச் டு அஸ் ஆன்லைன் ஆல்சோ. அதே மாதிரி நாங்கள் வந்து இன்ட்ராக்டிவ் ஃபிளாட் பேனல் வச்சு தான் கிளாஸஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கிளாஸஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நீட்டாக இருக்க போகுது. ஸோ டேக் நோட் ஆஃப் இட் ஆல்சோ. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொன்னேன், இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன். அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு பேப்பரையும் ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு சீட் வித் ஈச் அதர். நீங்கள் ஆன்லைன்லையா இருக்கலாம், ஆஃப்லைன்லையா இருக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு சிட் வித் ஈச் அதர். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வி ஹேவ் டு அனலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து இப்போ வி ஹவ் ஸ்டார்டட் அவர் கிளாஸஸ் ஆன் 27th. நாங்கள் வந்து முதல்ல வந்து ஜெனடிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வி ஷுட் அப்போ தான் எங்களுக்கு தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் வந்து சிம்பிளாக நடந்ததே தே ஃபீல் வெரி டஃப். ஏன்னா அவங்களோட அப்ரோச் இன் காலேஜ் வந்து ரொம்ப புவராக இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அவங்களோட அப்ரோச் வந்து எங்களோட அப்ரோச் வந்து சேஞ்ச் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு பண்ண போகிறோம். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் வச்சு தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் இன் எக்ஸாம் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து உங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக பண்ண போகிறோம். இதுக்காக தான் நம்ம ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் அவைல் பண்ணியிருக்கோம். ஈவன் நாங்கள் ஏஓவில் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, வி ஆர் டேக்கிங் ஒன்லி 100 seats தான். இதே தான் உங்க ஏஓவுக்கும் சொல்கிறேன், வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி 100 people ஒன்லி தான். அதுக்கு மேலே எடுக்க போகிறது இல்லை. ஏன்னா வி ஆர் நாட் டூ தட். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலான ப்ரிப்பரேஷன் நாங்கள் உங்களை எவல்யூஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி 100 students, லிமிடெட் சீட்ஸ், டைம் ரொம்ப கம்மி. ஸோ மேக் யூ யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான டாபிக் பார்த்தோன்னா ரிசர்ச் அண்ட் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல். உங்களுக்கே தெரியும் நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் எந்தெந்த ஃபீல்டில் இருக்காங்க, எவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. அவங்களோட மெட்டீரியல் நல்லா பார்த்துக்க ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் ஒன்லி அண்ட் நாட் எனஃப். அட் கிளாஸ் நோட்ஸ் நான் உங்களை கிளாஸில் நோட்ஸ் எடுக்க வைக்க போகிறோம். அந்த நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரிவிஷனில் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த ரிவிஷன் பாயிண்டை பொறுத்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே எங்களோட கிளாஸஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, அன்னைக்கு முந்தின கிளாஸை வந்து வி ஆர் கோயிங் டு டூ ரிவைஸ் ஸ்மால் 10 minutes ரிவிஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு யூனிட் முடியும் ஒரு ரிவிஷன்ஸ் இருக்கும். ஓவரால் ரிவிஷன்ஸ் கூட நாங்கள் வந்து பிளான் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் போகும்போது எங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க, பக்காவான ரிவிஷன் வச்சு தான் உங்களை வந்து வி வில் சென்ட் யூ ஃபார் எக்ஸாம். இப்படிங்கிறத நம்மளோட டார்கெட். அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டையும் வந்து பக்காவாக அனலைஸ் பண்ணுவோம். மார்க் டெஸ்ட், யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கு. இண்டிவிஜுவல் உங்களுக்கு சில ஏரியாக்கள் வந்து ரொம்ப டஃபாக இருந்தால் அதுக்கான டெஸ்ட் நாங்கள் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஓவரால் டெஸ்ட் கண்டிப்பாக வந்து நிறைய டெஸ்ட் வந்து இருக்கும் போது ஒவ்வொரு டெஸ்ட் என்ன சார் டெஸ்ட் மட்டும் தானே அப்படின்னு கிடையாதுன்னா, டெஸ்ட் மட்டும் கிடையாது, டெஸ்ட்டோட சேர்த்து வி ஆர் கோயிங் டு டூ எ ரிவிஷன். ஓகேங்களா? அது எப்படி அந்த ரிவிஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்கஷன். நம்ம டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பர்ல உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பனானா பஞ்சி டாப் பத்து ஒரு அசசன் அண்ட் ரீசன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ண போறோம், we are going to do அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதோட என்ன பண்ண போறோம், we are going to do revision. எப்படி பண்ண போறோம், பனானா பஞ்சி டாப்னா என்ன, ஓகே இட் இஸ் a which type of disease, ஓகே வைரல் டிசீஸ், ஓகே எது வந்து ஸ்ப்ரெட் எது வந்து இது பண்ணுது, வெக்டார் என்ன, ஓகே ஏஃபிட் பண்ணுதா, என்ன வெக்டார், அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, ஓகே. அப்போ பனானா பஞ்சி டாப் பத்தி வேற ஏதாவது ரொம்ப முக்கியமானது இருக்கா, மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியமானது ஏதாவது இருக்கான்னு பார்க்க போறோம். ஓகே அப்படி இல்லை. அப்புறம் வேற ஏதாவது ரொம்ப முக்கியமான ஹிஸ்டரி ஓரியன்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா, எஸ் பனானா பஞ்சி டாப் இஸ் இன்ட்ரோடியூஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஓகே அப்படின்னா இது எப்படி ரிவிஷன் பண்ணோம், ஓகே பனானா பஞ்சி டாப் இன்ட்ரோடியூஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அப்போ ஸ்ரீலங்கால இருந்து வேற என்னென்னலாம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு, ஓகே காஃபி ரஸ்ட் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கு, ஓகே மீலிபக் ரீசெண்டா வந்து ஸ்ரீலங்கால இருந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க.
ஓகே, இது மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கோம், we are going to do revise in such a way. நீங்க என்ன போக போறீங்க, உங்களோட டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டிஸ்கஷன் ஓரியன்டட் ரிவிஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓவரால். நான் இந்த செஷன் வந்து கொஞ்சம் லாங்கா போச்சு, பட் இருந்தாலும் ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஒரு ஓவராலா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எங்களை வந்து தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவர் நம்பர்ஸ் ஆர் வித் யூ அண்ட் யூ கேன் விசிட் அஸ் இன் தீரன் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. வி வில் அப்டேட் யூ வித் மோர் வீடியோஸ். இங்க வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் இண்டிவிஜுவலா நான் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணா உங்க சிலபஸுக்கு ஒரு நாளே தேவைப்படும். we are not going to do that. it will not make you things interesting. இந்த கிளாஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, ஐ வாண்ட் டு கிவ் யூ ஓவரால் வியூ. எப்படி உங்களோட பேப்பர் 1 எக்ஸாம்ஸ்ல எப்படி யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் கவரேஜ் இருக்கு, பேப்பர் 2ல எப்படி யூனிட் வைஸ் கவரேஜ் இருக்கு, தீரன் ஐஏஎஸ் அகாடமி வந்து உங்களுக்கு எப்படி அந்த செஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம், எதுக்காக நீங்க தீரன் ஐஏஎஸ் அகாடமியை சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணீங்கன்னா எங்களோட என்னென்ன மெத்தட்ல நாங்க வந்து கிளாஸஸ் எடுக்க போறோம், எங்களோட நாலேஜ் பார்ட்னர்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன் ஃபியூச்சர் அவர் டீம் மெம்பர்ஸ் லைக் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸான கைட்ஸ் என்ன பண்ண போறாங்க, எப்படி நாங்க ஏவோக் பண்ண மாதிரியோ உங்களுக்காக வந்து ஸ்பெஷலைஸ் வீடியோ வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்க கைஸ், அதுக்கு டைம் இருக்கு, பட் இருந்தாலும் யூ டோன்ட் ஹேவ் டைம். ஏன்னா எந்த நேரத்தில் வேணா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கார்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட் த மீன் டைம் யுவர் சிலபஸ் இஸ் வெரி வாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன கிடையாது, நோ டைம். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, we are going to start the class within a week. ஓகேங்களா? ஸோ அதனால ஜாயின் அஸ் as early as possible. ஏன்னா கிளாஸஸ் வந்து நாங்கள் வித்தின் a week வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்களை நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இதில் இருக்குது. யூ கேன் கான்டாக்ட் அஸ் theeranIASacademy.gmail.com. அதில் வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம், எங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், மேக் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன், யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? எங்களை எஃபிஷியண்டாக எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு மிக முக்கியமானது உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் 14,000 வந்து நாங்கள் வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் இன்க்ளூடிங் போத் பேப்பர் 1, பேப்பர் 2, மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே மினிமம் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 250 செஷன்ஸ்க்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். ஆன் அண்ட் ஆவரேஜ் பர் செஷனுக்கு வந்து நியர்லி 60 rupees தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் வெரி லெஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தீரன் ஐஏஎஸ் அகாடமியோட சீக்கிரமாக எங்களோட ஜாயின் பண்ணுங்க. அப்ரோச் ஸ்மார்ட்டாக இருக்கணும். நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து டார்கெட் 420 நம்ம கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் யூ ஆல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோஸோட நெசசிட்டி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எது சம்பந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் யூ கேன் மெயில் அஸ், மெசேஜ் அஸ், யூ கேன் கால் அஸ் at any time. We are waiting for you. So thank you once again. So that's all. Thank you very much.